விழிப்புணர்வு பதிவு. அடிக்கடி தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிவேகமாக கார் ஓட்டுபவராக நீங்கள் இருந்தால், ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சீட் பிளைண்ட்னஸ் என்று கூறுவார்கள். நீங்கள் உங்கள் வாகனத்தில் கண்ணாடிகள் அடைக்கப்பட்டு, ஏசி போடப்பட்டு, 100 அல்லது 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவரின் வேகமும் அளவில் அதிகமாக இருந்தாலும், குறைவானதாகவே உங்கள் மூளைக்கு புலப்படும். நீங்கள் மெதுவாக செல்வதாகவே உங்களுக்கு ஒரு தோற்றத்தை உங்கள் மூளை ஏற்படுத்திவிடும். திடீரென்று உங்கள் முன் செல்லும் வாகனம் பிரேக் அடிக்கும் போது கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வாகனத்தை நீங்கள் எட்டிவிடலாம். அல்லது நீங்கள் திடீரென்று பிரேக் அடிக்கும் பொழுது உங்கள் பின்னால் வரும் வாகனம் அதே கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்கள் மீது மோதிவிடலாம். அப்படியான ஒரு இக்கட்டான சமயத்தில் மட்டும்தான் நீங்கள் செல்லும் வேகத்தை மூளை ஒரு அதிர்ச்சியுடன் கூடிய சூழலில் புரிந்து கொள்ளும். ஆனால் அது ஒரு காலம் கடந்த ஞானமாகி நீங்கள் சுதாரிப்பதற்குள் விபத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். மூளையின் இந்த குறைபாட்டை தான் ஆங்கிலத்தில் ஸ்பீட் பிளிண்ட்னஸ் அல்லது மோஷன் இன்டுசெட் பிளிண்ட்னஸ் என்று சொல்வார்கள். ஆகவே நீங்கள் வேகமாக செல்லும் போது அடிக்கடி ஸ்பீட் மீட்டரை கவனிக்க பழகிக் கொள்ளுங்கள். மேலும் நம் நாட்டில் 90 கிலோமீட்டருக்கு மேலும், வெளிநாடுகளில் 120 கிலோமீட்டருக்கு மேலும் வேகமாக செல்வது ஆபத்துதான். நாம் வாகனம் ஓட்டும் போது நம் வரவை எண்ணி நம் வீட்டில் நமக்கு பிரியமானவர்கள் வழி மீது விழி வைத்து காத்திருப்பார்கள் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள்.